இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழுவதற்கும் வரப்போகிற உலகத்திலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு வாழுவதற்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை என்று சொல்லி பேதுரு சொல்றார் பாருங்க. அவரை பற்றி அறிகிற அறிவு. அந்த அறிவு உங்களுடைய பக்தி வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கிறது. சரீர நன்மைகளையும் பெற்று சுதந்திரிக்க போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறவர்கள் நீங்கள் வாழ துவங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்களும் வாழுவீர்கள். உங்கள் மூலமாக தேவன் வையகத்தையும் வாழ வைப்பார். இன்றைக்கு அந்த 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே 14வது அவருடைய அனந்த ஞானத்தை நாம் தியானிக்க போகிறோம். உனக்காக காத்திருக்கும் 2 மண்டலங்கள். ரைட், there are 2 territories. இரண்டுமே உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது பாருங்கள். ஒன்று காட்ஸ் டெரிட்டரி, the other one is devil's territory. ஒன்று தேவன் உனக்காக திறந்து வைத்திருக்கிற அவருடைய மண்டலம். இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன்டு. தேவன் என்ன செய்கிறார் தெரியுமாங்க? உன்னை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கார்ப்பா 24/7 ஆல் யுவர் லைஃப். தேவனுடைய மண்டலம் உங்களுக்காக திறக்கப்பட்டே இருக்கிறது. அவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பிசாசானவனும் வஞ்சனைக்காரனும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த சத்தியத்தை நீங்கள் இன்னைக்கு அறிய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? உங்களால் எப்பொழுதும் அந்த ராஜரீக தெய்வீக மண்டலத்திற்குள்ள வாழ முடியும், வாழ வேண்டும், வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய வெற்றியிலே, தேவனுடைய டெரிட்டரியில் உங்களால் எப்பொழுது வாழ முடியும். சில உதாரணங்களை சொல்லும் பொழுதே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். பாருங்கள். முதலாவது பாருங்கள், எலியா எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாகவே இல்லைங்க. ரைட். இரண்டாவது பாருங்க, எலிசா, வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், பற்றாக்குறையா நான் தீர்வு கொடுப்பேன். ரைட். குழந்தை இல்லையா, கிளவி ஆயிட்டாலா, ஐ ஹாவ் த சொல்யூஷன். ஹல்லேலூயா. ராஜா ஒரு சேனையை அனுப்பியிருக்கிறான் எலிசாவை அரெஸ்ட் பண்ண. நோ நோ நோ, ஐ எம் த ட்ரபிள் ஷூட்டர். எப்பொழுதுமே அந்த வெற்றி மண்டலத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், எந்த வியாதி அவரை அணுகவில்லை, எந்த சூழ்நிலையும் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாரு. கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் ஜெயிப்பார், கலிலேயா கடலுக்கு போனாலும் ஜெயிப்பார், கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஜெயிப்பார். ரைட். அருமையான தேவர்களே, உங்களுக்கும் அந்த அனந்த ஞானம், அந்த வெற்றி வாழ்க்கையை, ஆல்வேஸ் சக்சஸ், அந்த வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் எடுத்துக்கிடுங்க, எந்த தோல்வியும் அவனை மேற்கொள்ளவில்லைங்க. நீங்கள் ஆவியானவர் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். அங்கிள், என்னால் இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியல, போனோகிராஃபிலேருந்து வெளியே வர முடியல, நான் இப்பொழுது ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுறேன். நீ எந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எந்த பாவம் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதோ, நான் சொன்னபடி தான் ஆகும் என்று என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தை எனக்கு ரெவலேஷனாக வெளிப்பாடாக வந்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, வாலிப பிள்ளைகளை சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இயேசுங்கிற அதிசய நாமத்தினால உங்கள் தலையில் கை வச்சுக்கிடுங்க. உங்கள் தலையில் ஒரு கையை வைங்க. யார் யாரெல்லாம் தலையில் கை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தவறான எண்ணங்களை நான் கேன்சல் பண்ணுறேன். அந்த ஃபோனோகிராஃபி பார்க்குற பழக்கத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். தவறான தொடர்பை நான் கேன்சல் பண்ணுறேன். அந்த மதுபானத்தின் மேலே இருக்கிற பிரியத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். அந்த பான் போடுகிற எண்ணத்தை கேன்சல் பண்ணுறேன். இஸ் கேன்சல்டு கேன்சல்டு கேன்சல்டு. இப்பொழுதே என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இன்று கண்ட இந்த பாவ எண்ணங்கள் இனி இவர்களை தொடராது என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுறேன். நான் சொன்னபடி தான் ஆகும். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, நான் எப்பொழுதுமே வெற்றி மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது அவருடைய கிருபை. எப்பொழுதுமே தேவனுடைய டெரிட்டரியில் இருக்கிறேன். அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு நல்ல செய்தியோடு இதை நாம் தொடர போகிறோம். ரைட், ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் கவனியுங்க. உங்களுக்காக காத்திருக்கிற அந்த தேவரக வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நல்ல செய்தி என்ன தெரியுமா? கொலோசையர் 1:13, நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். You are not going to enter. You have already entered the kingdom. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எலிசாவை எந்த பிரச்சனையும் தொட முடியவில்லை. நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த பிரச்சனையும் தொட முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களை எந்த ஒரு பற்றாக்குறையும், எந்தவித விபத்தும், எந்தவித தோல்வியும் உங்களை அணுக முடியாது. ஏனென்றால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரைட், அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த ஒரு வசனத்தை ஒரு 2 நிமிஷம் நம்ம தியானிப்போம். Psalm 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே எதில் நீங்கள் அவிசுவாசத்தில் போயிடுறீங்க தெரியுமா? ஐயோ, நான் காலையிலே கர்த்தரை 2 மணி நேரம் தேடலை. ரைட், எல்லாராலும் முடியாதுங்க. ஐ நோ தட். கர்த்தரை தேடுகிறது என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? இதை தெரிஞ்சிடுங்க. முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு உள்ளே தான் இருக்கிறாருப்பா, வெளியே இல்லை. உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார் கூட சொல்லலாம். அப்போ அவரை உள்ளே தான் தேடணுமே தவிர வெளியே தேடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தான் அவருக்கு முகவரியாக இருக்கிறீர்கள். ரைட். இரண்டாவது பாருங்கள், அவரை தேடுவது என்றால் என்னவென்று நீங்கள் அறிஞ்சிடுங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார. அவரை குறித்த அறிகிற அறிவு தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு துவக்கத்தை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் ஆரம்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நான் யார், இன் கிரைஸ்ட் ஹூ ஆம் ஐ என்கிற நாலேஜுக்குள்ளே என்னுடைய செய்திகள் கேட்கிறவரெல்லாம் உங்களுக்கு விளங்குது பாருங்கள். என்னுடைய லாங்குவேஜ் புரியுது இல்லையா? அதுதாங்க அவரை தேடுவது. இரவும் பகலும் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக என்னவாக இருக்கிறார் என்கிற அறிகிற அறிவு தாங்க அவரை தேடுவது. வெளியே அவரை தேட வேண்டியதில்லை. அப்போ என்ன குட் நியூஸ் பாருங்கள், நீங்கள் முழங்கால் போடும்போது மாத்திரமல்ல, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவரை தியானிக்கலாம். ரைட், படுத்திருக்கும் போது தியானிக்கலாம், ரெஸ்ட் ரூமில் வாஷ்ரூமில் இருக்கும்போது தியானிக்கலாம் பாருங்கள். ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனை பற்றி அறிகிற அறிவு இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் போதும், வரப்போகிற உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இட் இஸ் மோர் தென் எனஃப். இதைத்தான் ஓசியா சொல்கிறார். ஓசியா என்ன சொல்கிறார்? என் ஜனங்கள் ஜெபம் பண்ணாமல் சங்காரமாகிறார்கள். அப்படி சொல்லவில்லை. என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் சங்காரமாகிறார்கள் அப்படியும் சொல்லலைங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அந்த அவரை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் நன்றாக ஜெபிப்பீர்கள், நன்றாக பரிசுத்தமாக இருப்பீர்கள். முதலாவது பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும் பாருங்க. ப்ரேயர்னா இன்றைக்கு சபைக்கு தெரியலங்க. அதனால தான் இந்த புஸ்தகத்தை ஆவியானவர் அடிக்கடி அறிமுகப்படுத்த சொல்லுகிறார். பெட்டர் வே டு ப்ரே, ஜெபம் செய்ய சிறந்த வழி. இட் இஸ் எஃபர்ட்லெஸ், இட் இஸ் ஜாய்ஃபுல். இந்த ட்ரூத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு ஜெபிப்பீங்கன்னா உங்கள் பட்டியலில் எல்லாமே ஜீரோவாயிடும். ஏனென்றால் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. அருமையான தேவர்களே, எதற்காக சிலுவையில் குறைவுபட்டார்? இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சரை கண்டுபிடிங்க. எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் குறைவுபட்டார் தெரியுமா? இதை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற ஒரே காரணத்திற்காக தான் அவர் சிலுவையில் அவ்வளவு குறைவுபட்டார். குறைவோடு வாழாதீர்கள், குற்ற உணர்வோடு வாழாதீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை தேடுவது என்றால் கர்த்தர் எந்த ஒரு ஸ்டேட்டஸில் உங்களை வைத்திருக்கிறாரு, அந்த மகிமையின் நம்பிக்கை உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறது. ரைட், அந்த மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாழுகிறாரு. அவர் உனக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, அதை தெரியணும்.
உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு நான் சொல்லட்டுமா? நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிவுரவான்கள். அது மாத்திரமல்ல, இயேசு உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதுதான் அந்த மகிமையின் நம்பிக்கை. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அதுதான் அந்த மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. அந்த மகத்துவமானது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள் என்று சொல்லவில்லைங்க, இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாருங்க. நீங்கள் செல்லுகிற இடத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மண்டலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ரைட்? தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய மண்டலம் அல்லது அப்புறம் ஆப்போசிட் டு வைஸ் வர்ஸ் பிசாசின் மண்டலம். இந்த ரெண்டு மண்டலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய மண்டலம் அல்லது காட்ஸ் டெரிட்டரியில் நீங்கள் இருக்கிறோம் என்பதை உங்கள் மைண்டு ஏற்றுக்கொண்டு விட்டால் காணப்படாத ஆசீர்வாதங்களை உங்களால் காண முடியும். காணப்படாத வெற்றிகளை உங்களாலே காண முடியும். காணப்படாத ஆரோக்கியத்தை உங்களாலே சுதந்திரிக்க முடியும். உங்கள் கையில் இல்லாத ஐஸ்வர்யத்தை உங்களால் காண முடியும் அருமையானவர்களே. ஏனென்றால் இரண்டு கண்கள் இருக்கின்றன, மாம்ச கண்கள், ஆவிக்குரிய கண்கள். மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. ரைட்? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிற என்கிற நாலேஜ் உடையவர்கள் வெற்றியை முதலிலே காண்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். வேதம் முழுவதும் பல இடங்களில் இதற்கு சான்றுகள் இருக்கின்றன. எத்தனை உதாரணம் வேணும்? யோசுவாவை பார்ப்போமா? எத்தனை % அவனை எதிர்த்து நின்னாங்க? 99.999%. எல்லாரும் என்ன சொன்னாங்க? எப்பா நாம வெட்டுக்கிளிகள் என்று சொன்னாங்க. காணாத வெற்றியை கண்டுபிடித்த யோசுவா சொல்றடே, அவர்கள் நமக்கு இரையாவார்கள்டா. ஏன்னா நாம வெட்டுக்கிளிகள் அல்ல, அவர்கள் தான் வெட்டுக்கிளிங்கிற நாலேஜ். காணாத வெற்றியை முதலிலே காணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில், ரைட், அல்லது தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் அல்லது தேவனுடைய மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 19,99,998 பேர் காணுகிறதே நம்புகிறார். அவர்கள் ராட்சதர்கள். இட் இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் ட்ரூத். அது உண்மைப்பா, ஆனால் அது சத்தியம் அல்ல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் மனம் திரும்பின பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா? தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவர்கள் என்கிற நாலேஜ் இல்லை. அந்த நாலேஜ் இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க? காணப்படாத வெற்றியை முதலிலே காண்பார்கள். ரைட்? ராட்சதர்களை எப்படி பார்ப்பாங்க? வெட்டுக்கிளிகளாக பார்ப்பார்கள். தாவீதை எடுத்துடுங்க. காணப்படாத வெற்றியை முதலிலே கண்டது மாத்திரங்க டிக்ளேர் பண்ணிட்டான். 40 நாட்கள் ஒரு சேனை பயந்து போயிருக்குங்க. ராஜாவோ சேனையோ ஃபுல்லி ஆர்ம்டு, எல்லா வெப்பனையும் வச்சுட்டு 40 நாள் பயந்து போயிருக்கிறாங்க. வந்தான் பாருங்க ஸ்விக்கி பாய். அவனுக்கு வேலை என்னங்க? ஸ்விக்கி பாய். அவங்க அண்ணனுக்கு கஞ்சி கொடுக்கணுங்க. அந்த அசைன்மெண்ட் ஏங்க எடுத்தான்? காணப்படாத வெற்றியை கண்டான். ரைட்? நீங்கள் இப்போ எந்த மண்டலத்தில் இருக்கீங்க? நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் பிசாசினுடைய மண்டலத்தில் இருக்கிறீங்க. யோசுவா பயப்படுறதுக்கு 1000 காரணம் இருந்தது. அவன் பயப்படலங்க. எத்தனை பேர் ஏற்று பார்க்குறான்? டேய், அவங்க பெரிய ராட்சதர்கள்டா, நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். அவன் பார்வை எப்படி இருக்கு? அடடா, இது எவ்வளோ பெரிய சான்ஸுடா. இப்படி முட்டாளாக இருக்கிற சட்டையை கிழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வெற்றியை முதலிலே பார்த்தவன்
ஏனென்றால் அவை அந்த மண்டலத்தில் இருந்து வாழ்ந்தாங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த மண்டலத்தில் இருக்கிறீங்க? பிஜேபி ஆட்சி திரும்ப வந்துடும் என்று பயப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் பிசாசின் மண்டலத்தில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி நாங்கள் என்றுமே காண மாட்டோம் என்கிற நான் ஏற்கனவே செய்தியில பதிவு செய்திருக்கிறேன். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஒரு வழியாக வந்த அத்தனை பேரும் 7 வழியாக ஓடி போய் விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேடியும் அவர்களை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. 10 வருஷம் அழுது பார்த்தீங்க. பிசாசினுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து அழுது பார்த்து யாருக்கு அழுக வருங்க? விசுவாசம் இருந்தால் அழுக வருமா? வராது. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அழலையே, பவுல் அழலையே, எலிசா அழலையே. இந்த 3 பேரை விட நம்ம பாதுகாப்பு இல்லாத இடத்துலையா இருக்கிறோம். எலிசாவுக்கு 1000 பிரச்சனைங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அதே பிரச்சனை. பவுலுக்கு தில்லா நின்னாங்க. ஏன்? நமக்கு வெற்றி ஒன்றுதான் தலையெழுத்து. வெற்றி ஒன்றுதான் உன் தலையெழுத்து. எலிசா புரிந்திருந்தானே, வெற்றி ஒன்றுதான் என் தலையெழுத்து. தாவீது அறிந்திருந்தானே, தாவீது அறிஞ்சிருந்தாங்க. வெற்றி தாங்க என் தலையெழுத்து. ஏனென்றால் அந்த கிங்டமை கொடுத்து அறிவு இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறப்பா. பவுலுங்க சிறைச்சாலையில் தூக்கி போட்டால் அதுக்கப்புறம் ஜாமீனே கிடையாது, அங்கே தான் சாகணும். இருட்டற பாம்பு பள்ளிகளுக்குள்ளே கிடக்காங்க. தவளை இல்லை ஓனா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை இல்லைப்பா, இன்னும் இதில் 1 லாக்கு தான் போட்டிருக்கேன், இன்னும் 7 லாக்கு போட்டாலும் சரி எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோங்க. பவுலோடு சேர்ந்து கொள்ளுங்க, யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுங்க, எலிசாவோடு சேர்ந்து கொள்ளுங்க, ஏசப்பாவோடு சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது பாருங்கள், இந்த 2 மண்டலங்களுக்குள்ள வித்தியாசம் சிந்தை. எப்பொழுதுமே சக்சஸ் சிந்தை தாங்க, எப்பொழுதுமே சக்சஸ் சிந்தை தான். அப்படின்னா என்ன பொருள்? 7 மடங்கள்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் சிந்தையை மாற்ற முடியாது. ரைட்? பக்கத்தில் நெருப்பு எரியுதுங்க, 10 அடிக்கு எரியுது. ராஜா சொல்றான் 7 மடங்கு 70 அடி எரிய விடுங்கிறான். அவங்க மாம்ச சிந்தைக்குள்ளே போகலைங்க. 3 எபிரேய இளைஞர்கள், வேத புஸ்தகம் இல்லைங்க அவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தமும் அவர்களுக்கு சிந்தப்படவில்லை. அப்பொழுதே அவ்வளவு தில்லா பேசுனா நாங்கள் எப்படிங்க பேசணும்? பின்னால் சேனைங்க, பார்வோனுடைய சேனை 430 வருஷம் அடிமைத்தனம், அடி வாங்கியிருக்காங்க. முன்னால யாரு? செங்கடலுங்க. வந்தான் பாருங்க, சத்தியத்தை அறிந்தவன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. இப்படி நம்ம முழங்க வேண்டாமா? என்னோடு சேர்ந்து கொள்ளுங்க. இன்று கண்ட பிஜேபியை இனி இந்தியா ஒரு நாளும் காண போறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆற்றோட போகாதீங்க. உயிருள்ள மீன் குஞ்சுகள் அந்த எதிர்நீச்சல் போடும் பாருங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுங்க. இட் இஸ் ஈஸி, இட் இஸ் எஃபர்ட்லெஸ், இட் இஸ் என்ஜாயபிள். உங்கள் வாழ்க்கையில் லகுவான மாற்ற வேண்டுமா? பாருங்கள், எஃபர்ட்லெஸ் சேஞ்சஸ் எங்கே மாறும்? மனசு மாறும். மனசில் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் சேஞ்ச் ஆகி இயேசுவை போல தில்லா பேசலாம். அந்த நரிட்ட போய் சொல்லு, நான் நினச்சாதான் சிலுவைக்கு போவேன், 1 நிமிஷம் கூட அவனால் மாற்ற முடியாது. ரைட்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அது என்ன சிந்தை? ராஜ்யத்தின் சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை, தேவனுடைய மண்டலத்தினுடைய சிந்தை அல்லவா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். யார்? டேனியல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்து, நேகோ, எலியா, எலிசா, தாவீது, நெகமியா. வேற யாருங்க? லேடிஸ் யாரு? அந்த தெபரா, எஸ்தர். நான் செத்தாலும் சாகிறேனே தவிர யூதர்களை சாக விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இந்த மாம்ச சிந்தைக்கும் ஆவிக்குரிய சிந்தைக்கும் உள்ள பிரதானமான ஒரு
வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். அந்த அல்லது அந்த தேவனுடைய ராட்சியம், அந்த மண்டலம், 2 மண்டலம் சொல்லுவாங்க. தேவனுடைய மண்டலத்துக்கும் பிசாசினுடைய மண்டலத்திலும் வாழுகிறவர்கள் வித்தியாசமாக யோசிப்பாங்க. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய அல்லது அந்த ஆவிக்குரிய சிந்தையுடையவர்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இப்போ இருக்கிறேன் என்கிற சிந்தையுடையவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை தேடுவார்கள். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்கிரிப்சரை தேடி வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, பரலோகம் எந்த பிரச்சனைக்கும் நேரான அல்லது ப்ராக்டிக்கலாக தீர்வு கொடுக்கவில்லை. தேவனுடைய மண்டலத்திலே வாழுகிறவர்கள் சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ணுவாங்க. நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் சொன்ன பாருங்க. யோசுவா, மோசே, தெபொராள், நெகமியா, பால், ஜீசஸ் ஹிம்செல்ஃப், இவங்க எல்லாருமே சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷனை தெரியும் அவங்களுக்கு. ரைட்? எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு பாருங்களேன். ஒரு சகோதரி +2 எழுதுகிறார். நான் ஒரு மூலையில் இருக்கேன், அவர் எங்கேயோ இருந்து கூப்பிடுறேன். அந்த மகள் 500 கிலோமீட்டர் அங்கே. அவங்க அம்மா கூப்பிட்றான், அங்கிள் பிரதர் எங்கள் டாக்டர் கல்யாணம் 12th எக்ஸாம் எழுத போகிறா, நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஐ நோ த கிங்டம் பிரின்சிபிள். அவன் எப்படி நல்ல மார்க் வாங்கலாம், குறைய மார்க் வாங்கலாம், ஐ டோன்ட் ரிகவர் தட். ஐ பிலீவ் சூப்பர் நேச்சுரல் மார்க்ஸ். கர்த்தர் அப்போ தான் பேசுகிறார். இவன் உள்ளே என்ன கொண்டு போவா, 2 பேனா, ஒரு 2 பேனாவை எடுத்துக்க, ஏமா இதில் சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணி தரேன். அது உனக்கு சூப்பர் நேச்சுரல் விஸ்டத்தை தரும். நீ பயம் வரும்பொழுது ஒரு கொஸ்டின் வாசிக்கிறா தெரியலையா, அந்த 2 பேப்பரை, அந்த 2 பேனாவை பாரு, இம்மிடியேட்டாக உனக்கு விஸ்டம் வந்துடும். ஏனென்றால் அக்கார்டிங் டு 1 Corinthians 1st chapter verse 24, God made Jesus your wisdom. இயேசுவையே உனக்கு ஞானமாக்கி விட்டார் மகளே என்று சொல்லி பவர் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். அத்தனை பரீட்சை எழுதிட்டு என்னை கூப்பிட்றான். அங்கிள் உங்கள்கிட்ட ஒன்று பேசுகிறேன், என்ன சொல்லுமா? எல்லா கொஸ்டினும் எனக்கு ஈஸியாக இருந்தது. இது வரைக்கும் வாங்காத மார்க் நான் வாங்குவேன். ஏன் தெரியுமா? ஐ நோ த கிங்டம் பிரின்சிபிள். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பேசுனபடி தான் ஆகும். இவாள் முட்டாளாகவே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இயேசுவையே தேவன் நமக்கு ஞானமாக்கிட்டாருங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களா, 1 Corinthians 1:24 படிச்சுட்டு போங்க, மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் ஞானத்தில் நீங்கள் பேசாதீங்க. இயேசுவாகிய ஞானம் உங்களுக்காக பேசுவார். அப்போது பிசாசனுடைய மண்டலத்தில் வாழுகிறவர்கள் எப்பொழுதுமே பிராக்டிக்கல் தீர்வை தான் தேடுவார்கள். தேவனுடைய மண்டலத்தில் வாழுகிறவர்கள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் தீர்வை தான் தேடுவார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சவுல் அவன் பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்றான். அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் தேவனுடைய சிந்தை உள்ளவனாக இருக்கான். அப்பா பார்க்குறாரு, எப்பா அதில் எழுதியிருக்கு பாருங்க, கடற்கரை மணலத்தனையான சத்துருக்கள் இஸ்ரவேலுடைய சேனையை ஏற்று வந்திருக்கிறாங்க. இதை பார்த்த சவுல் போய் குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டான். அங்கே வந்தான் பாருங்க சோட்டா பாய் யோனத்தான். அவனுக்கு ஒரு நாலேஜ். he could believe the unbelievable provisions of the Lord. எப்பா கொஞ்சம் பேரை கொண்டாலும் சரி, அநேக பேரை கொண்டாலும் சரி, அவர்கள் நமக்கு சட்னி ஆவார்கள். எப்படிங்க அந்த நாலேஜ் வந்தது? அவனுக்கு முழு வேதம் இல்லையே, இயேசு கிறிஸ்துங்கிற சூப்பர் நேச்சுரல் நாமம் இல்லையே. அப்போ உனக்கு எனக்கு எவ்வளவு தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்கிற அறிவு இருந்தால், தேவனுடைய மண்டலத்திலே வாழுகிறீர்கள் என்கிற அறிவு இருக்க அதை சிந்திக்க இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து சொன்ன 10 வசனங்களை நீ ஏற்றுக்கொள்ளுவாய். ரொம்ப முக்கியமானது. சபை இங்கே தான் தடுமாறுது அருமையானவர்களே. என்னுடைய செய்தியை கேட்கிற எவருமே தடுமாற முடியாது. ஏனென்றால் யூ ஆர் ஆல்ரெடி வேர்ல்ட் ஷேக்கர்ஸ். நீங்கள் ஏற்கனவே உலகத்தை உலுக்குகிறவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாங்க? மற்றவங்க சொன்னதெல்லாம் ஓரமாவீங்க. இயேசு கிறிஸ்து ஒன்றை பார்த்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாதவை ஒன்றும் இராது. 2, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். 3, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். 4, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக அப்படின்னா என்ன பொருள்? யூ ஆர் தி ட்ரபிள் ஷூட்டர் ஃபார் த என்டையர்
பிளானட் எர்த். உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தகுதியையும் ஆற்றலையும் உங்களுக்கு வச்சுட்டு தாங்க இதெல்லாம் சொல்ல முடியும். சும்மா சொல்லுவாரா? அது மாத்திரமா சொன்னாங்க, உங்களிடத்திலிருந்து 24/7 ஜீவ தண்ணீர் சொல்யூஷனு உங்களிடத்துலேருந்து போயிட்டே இருக்குங்கிறார். இன்னும் என்னங்க சொன்னார்? நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் புசித்து என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால எப்பா நானும் நீயும் ஒன்றா இருக்கிறோம். எப்படி ஒன்றா இருக்கிறீங்க? செடியையும் கொடியையும் போல எப்பா நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம். ஏன் என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள் அல்லவா? சோர்ஸு சொல்லுறார. இன்னும் என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால யூ ஹவ் நோ டெத் அட் ஆல். மாமிசத்தில் உங்களுக்கு மரணம் கிடையாது. சொன்னது யாரு? யோவான் அல்ல. யோவான் 6:58 இயேசுவை சொல்லுகிறாருங்க. we are immortal. we have immortal life. really beloved, இயேசு தானங்க சொன்னார். கேள்வி கேட்காதீங்க. ஒரு ஆளை காட்டுங்க, 200 வயசில் ஒரு ஆளை காட்டுங்க, அப்போ நீ ஆண்டோடைய வார்த்தையை அவமாக்குகிறாய். இன்னும் அவர் என்ன சொன்னார்? 10வதாக யூ ஆர் காட்ஸ், நீங்கள் தேவர்கள். அதுக்கு சோர்ஸ் சொல்லிடுறாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அது மிஸ்டேக்கே கிடையாது. பரா சொன்னது தான். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். அப்போது அருமையான தேவர்களே, இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை யார் தியானிப்பாங்க தெரியுமா? வாழ்க்கையை சீரியஸாக எடுக்கிறவர்கள். ரைட்? ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்தோம், நிறைய ஆசீர்வாதங்கள் வர இல்லை, பரவாயில்ல இப்படியே வாழ்ந்துருவா என்று நினைக்காதீங்க. அது சுயநலம். ஏன் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார் தெரியுமா? ஏன் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னுடைய குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார் தெரியுமா? நீ 21வது நூற்றாண்டின் இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பரலோகம் ஒன்று நம்பி இருக்கு, பரலோகம் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற. ரைட்? எதற்கு? இயேசு கிறிஸ்துவை போல இந்த 21வது நூற்றாண்டிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பை உன்னிடத்தில் கொடுத்து விட்டு தான் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ தேவ வசனத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், எனவே நீர் என்னை போல செயல்படும்படியாக நீங்கள் யாவரும் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.